அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாசாணியம்மன் கோவில் பற்றி பார்க்கலாம். மாசாணியம்மன் கோவில் எங்கன்னா தமிழ்நாட்டில் பொள்ளாச்சிக்கு அருகே இருக்கிற ஆனைமலை அப்படிங்கிற ஊரில் வந்துட்டு மாசாணியம்மன் கோவில் இருக்குது. இந்த கோவில் வந்துட்டு ரொம்ப வருஷமாக பிரசித்தி பெற்ற கோவில். இங்கே வந்துட்டு அம்மன் வந்துட்டு 17 அடியில் வந்துட்டு சயன குளத்தில் இருப்பாங்க. கர்ப்பிணி பெண்ணாக வந்துட்டு படுத்து காட்சி அளிப்பாங்க. அதுதான் அந்த கோவிலோட பெரிய விசேஷமே. இது என்னன்னா உண்மையாக நடந்த சம்பவம். ஒரு காலத்தில் வந்துட்டு கணவன் மனைவி 2 பேருமே பயங்கர அன்போடு சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கு இந்த காலம். அப்போ வந்துட்டு மனைவி வந்துட்டு கர்ப்பமாக இருக்கிறாங்க. அப்போது அவங்க நடுக்காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கும் போது வந்துட்டு திடீர்னு அந்த மனைவிக்கு வந்துட்டு வயிற்று வலி வந்துடுச்சு. அதனால பக்கத்தில் வந்துட்டு யாராச்சும் மருத்துவ வச்சு இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது ஒரு மருத்துவ வச்சு வீட்டில் போய் கேட்குறாங்க, இப்படி எனக்கு என்னோட மனைவி வந்துட்டு கர்ப்ப வலியில் இருக்கிறா, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் அவசர அவசரமாக வந்து பார்த்தா அவங்களோட மனைவி வந்துட்டு காணோம். தூரத்தில் என்ன இது, எங்கள் மனைவி இங்கே இருந்த மனைவி காணுமே அப்படின்னு தூரத்தில் போய் பார்த்தா அங்கே தான் வந்துட்டு மனைவி வந்துட்டு வலிக்கு விழுந்து சாணத்தில் கால் வச்சு வலிக்கு விழுந்து படுத்திருக்கிற நிலைமையில் இருக்காங்க. இதை பார்த்து மருத்துவ வச்சு வந்துட்டு ரொம்ப அதிர்ந்து போனாங்க. ஐயோ, நான் கண்ட கனவு வந்துட்டு பழிச்சிருச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த கணவன் வந்துட்டு கேட்குறாங்க, என்ன ஆச்சுங்க, என்ன எதுனா என்னாச்சு, என்ன கனவுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, இப்படி ஒரு மருத்துவ வச்சு இப்படி ஒரு புலத்தச்சு வருவாங்க, வந்து அவங்க வந்துட்டு அவங்கள வந்துட்டு அசுரன் வந்துட்டு திருப்பி துரத்துவான். அப்படி துரத்தும் போது வந்துட்டு சாணத்தில் கால் வச்சு வழுக்கி விழுந்து அதுலேருந்து அம்மனா காட்சி எடுத்து அந்த அசுரனை வந்துட்டு வென்றுவாங்க. அவங்க மனைவி வந்து சாதாரண மனைவி, சாதாரண பெண் கிடையாது, அவங்க வந்துட்டு கடவுளின் மறு உருவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால சாணத்தில் கால் வழுக்கி விழுந்து அம்மனா காட்சியை அளித்து அந்த அசுரனை கொன்னனால தான் வந்துட்டு இது மாசாணியம்மன் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது. நீங்கள் மாசாணியம்மன் கோவிலில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பிரசித்தமாக இருக்கும். ஒன்று வந்துட்டு அதில் மிளகா அரைச்சல் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் நகை தொலைஞ்சு போச்சோ, இல்லை பணம் தொலைஞ்சு போயிடுச்சோ, இல்லை உங்களுக்கு வந்துட்டு வர வேண்டிய பணம் வராமையே நிலுவையிலே இருக்குது அப்படின்னா வந்துட்டு அங்கே அம்மனுக்கு வந்துட்டு அங்கே நிலவைக்கல் ஒன்று இருக்கும். அந்த கல்லில் வந்துட்டு நீங்கள் மிளகா அரைச்சி உங்கள் வேண்டுதலை வந்துட்டு மனசார நீங்கள் மிளகா அரைச்சி அங்கே பூசுனீங்கன்னா அந்த பணம் கொடுக்காதவங்களுக்கோ உங்கள் பொருள் எடுத்தவங்களுக்கோ வந்துட்டு உடம்பு எரியும், கடவுள் வந்துட்டு தண்டனை கொடுப்பாங்க 7 நாளையேங்கிறது வந்துட்டு ஒரு ஐதீகம். அது முடிஞ்சதும் நீங்கள் வந்துட்டு கடவுளுக்கு வந்துட்டு குளிர்ச்சிப்படுத்தணும். அம்மனை வந்துட்டு எண்ணெய் விட்டு நல்லா குளிர்ச்சிப்படுத்தணும். அது வந்துட்டு கண்டிப்பாக குளிர்ச்சிப்படுத்தி தான் ஆகணும். இதுதான் வந்துட்டு அங்கே நடக்கிற ஒரு நடைமுறை. இன்னொன்று என்னடான்னா, அங்கே வந்துட்டு கடவுளுக்கு வந்துட்டு கடிதம் எழுதுவாங்க. நீங்கள் எங்கேயும் இதை பார்த்துருக்க மாட்டீங்க. மாசாணியம்மன் கோயிலில் வந்துட்டு ஒரு அவங்களே பேப்பர் தருவாங்க. அதில் வந்துட்டு உங்களோட நீங்கள் அன்புள்ள அம்மா அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்க்கோ நம்மளோட லெட்டர் எழுதுகிற மாதிரி அது வந்துட்டு கடவுளுக்கு கடிதம் எழுதுவாங்க. உங்களோட பிரச்சனையோ உங்களுக்கு இருக்கிற மன கஷ்டங்களை வந்துட்டு ஒரு கடிதமாக எழுதி அம்மன் கையில் வைப்பாங்க. அப்படி வச்சா அது வந்துட்டு அம்மனே வந்து நமக்கு வந்துட்டு தீர்வு தருவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அங்கே எவ்வளோ லட்சக்கணக்கான பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கு, பௌர்ணமி அன்னைக்கு வந்துட்டு நிறைய லட்சக்கணக்கான பேர் வந்துட்டு அங்கே வந்து பிரசித்தி பண்ணுவாங்க. இன்னொன்று என்னடான்னா மாசாணியம்மன் குண்டம். இதை தான் வந்துட்டு பயங்கர விசேஷமானது. நீங்கள் மாசாணியம்மன் கோவிலுக்கு முன்னத்து நாள் வந்துட்டு அங்கே வந்துட்டு மயான பூஜை நடக்கும். அது வந்துட்டு லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு அந்த மயான பூஜையில் வந்துட்டு கலந்துப்பாங்க. அந்த மயான பூஜையில் கலந்தால் வந்துட்டு பில்லி சூனியம் போயிடும், உங்களுக்கு பிடிச்ச பில்லி சூனியம் ஏவல் எல்லாமே வந்துட்டு போயிருங்கிறது வந்துட்டு ஒரு நம்பிக்கை. அங்கே என்னென்னா சாமி ஆடி அதோட எலும்பு வந்துட்டு வாயாலே எடுப்பாங்க. அது வந்துட்டு யாருக்குமே எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியாது அந்த எலும்பு. அது அம்மன் வந்துட்டு சாமி உருவத்தில் அவங்க உருவத்தில் வந்து அதில் மயான பூஜையில் வந்துட்டு எலும்பை எடுத்து கோவிலுக்கு நேரடியாக வந்து பக்தர்கள் எல்லாத்துக்கும் வந்துட்டு விடிய காலையில் 3-4 மணிக்கு வந்துட்டு திருநீர் கொடுத்து அவங்களோட மன கஷ்டத்தை வந்துட்டு தீர்ப்பாங்க. அடுத்த நாள் வந்துட்டு நைட்டு வந்துட்டு குண்டம் வளர்ப்பாங்க. குண்டங்கிறது வந்துட்டு பயங்கர விசேஷமாக இருக்கும். லட்சக்கணக்கான பேர் வந்துட்டு குண்டத்தில் வந்துட்டு இறங்கணுங்கிறது வந்து அவ்வளோ பயபக்தியோடு விடிய காலையில் 4 மணிலேருந்து உங்களுக்கு மத்தியானம் வரைக்கும் குண்டு இறங்கிக்கிட்டே இருப்பாங்க. பெண்கள் வந்துட்டு பூவொலி கொடுப்பாங்க. இது என்னடா வந்துட்டு குண்டத்தில் கலந்துக்கிறதும் மாசாணியம்மன் கோயிலுக்கு நம்ம போயிட்டு வந்தாவே வந்துட்டு அம்மன் வந்துட்டு நம்மளோட பிரச்சனையை வந்து தீர்ப்பாங்கங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை தான். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ, ரொம்ப கடன் பிரச்சனை, இல்லை வந்துட்டு பண பிரச்சனை, வேலையில் மாற்றம் கிடைக்கணும், கல்யாணமாகி குழந்தை இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அம்மன் கோவிலுக்கு போயிட்டு மனசார வேண்டுதல் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அது நடந்தே தீரும். உங்களுக்கு வராத பணம் வரணுமா, இல்லை நகை வரணுமா, உங்களுக்கு ஏதாச்சும் இருந்தாலும் மிளகா அரைச்சி போடுங்க. அது வந்துட்டு கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க தாய் மாசாணியம்மன் துணை. நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வரலாறு பற்றி பேசணும் அப்படின்னு, இல்லைன்னா மாசாணியம்மனோட வரலாறு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ரீச் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து நாங்கள் வந்துட்டு வீடியோ வந்துட்டு